முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கீங்களா? ரெஸ்லிங்கை பத்தின நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம தமிழ் மொழியில ரெஸ்லிங் நியூஸை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஹாய் காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அண்டர்டேக்கரோட ரிட்டர்ன் எப்போ, ஜான்சினாவோட ரிட்டர்ன் எப்போ, அவங்க ரெண்டு பேருக்கும் ரெசில்மேனியா 34 ரீமேட்ச் நடக்குமா சம்மர் ஸ்லாமில் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஹாலிவுட் கெரியரில் ரொம்பவே பிஸியாக இருக்கார். இப்போ ராக்கோட ஒரு படம் கமிட் ஆகிருக்காரு, ஜாக்கி சான் மூவியில் கூட இப்போ கமிட் ஆகிருக்காரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே பிஸியாக வந்து நடிச்சிருக்காரு. அவர் வந்து WWE எப்போ வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவர் வந்து சம்மர் ஸ்லாம் 2018 தான் அவருடைய நேம் வந்து அந்த பேப்பர் வியூவில் இருக்கு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா சம்மர் ஸ்லாமில் தான் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தி அண்டர்டேக்கர் வந்து எப்போ WWEக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கடைசியாக கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பிள் ரூசேவோட நடந்த காஸ்கெட் மேட்ச்சில் தான் வந்து அண்டர்டேக்கர் வந்திருப்பார் WWEக்கு. அதுக்கப்புறம் வந்து அண்டர்டேக்கர் வரல. அண்டர்டேக்கர் இதுக்கப்புறம் எப்போ வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஜூலை 7ஆம் தேதி யூஎஸ்ஏல நடக்கிற ஒரு லைவ் ஈவெண்ட்டுக்கு வரப்போறாரு. மெடிசன் ஸ்கொயர் கார்டன் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து ஒரு லைவ் ஈவெண்ட் நடக்குது. அந்த லைவ் ஈவெண்ட்டுக்கு தான் வந்து அண்டர்டேக்கர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பழைய நியூஸ் தான். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன் ஸ்கொயர் கார்டனில் எதுக்காக அந்த லைவ் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் ஸ்லாம் பேப்பர் வியூக்கான ஒரு ப்ரொமோஷனுக்காக தான் அந்த லைவ் ஈவெண்ட் நடக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் பேப்பர் வியூ ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக அண்டர்டேக்கர் வராரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி சம்மர் ஸ்லாம் பேப்பர் வியூ ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக அண்டர்டேக்கர் வந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து சம்மர் ஸ்லாமில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு. அவரு சம்மர் ஸ்லாமில் கலந்துக்கிட்டால் அவருக்கு என்ன மேட்ச் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினாவும் சம்மர் ஸ்லாமில் வரப்போறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்டர்டேக்கரும் சம்மர் ஸ்லாமில் ஃபைட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ரெசில்மேனியா 34 ரீமேட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போதைக்கு வந்து அண்டர்டேக்கர் வெர்சஸ் ஜான்சினாக்கு ரீமேட்ச் நடக்காது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ரீமேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து ஜான்சினா வந்து ஒரு பார்ட் டைம் ரெஸ்லராக தான் இருக்காரு. அவர் வந்து திரும்பவும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ரொம்பவே பெருசாக எதிர்பார்ப்பாங்க. ரெசில்மேனியா 34 இவங்க ரெண்டு பேருக்கு மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்சை பெருசாக எதிர்பார்த்தாங்க. அந்த மேட்ச் வந்து எதிர்பார்த்த அளவு வந்து யாரையுமே பூர்த்தி செய்யல. அந்த மேட்சை வந்து ரொம்பவே ஒரு ஃப்ளாப்பான மேட்சாக தான் அமைஞ்சுது. இந்த யாருமே எதிர்பார்க்கல ஜான்சினா இப்படி ஒரு மோசமாக தோப்பாரு அப்படின்றது. அதனால வந்து இவங்க ரெண்டு பேரோட சாப்டர் வந்து இன்னும் முடியல. இவங்க ரெண்டு பேரோட சாப்டர் ரெசில்மேனியா 34 தான் ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுக்கு ரீமேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ரெசில்மேனியா 35 வந்து ரீமேட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் இவங்களுக்கான ரீமேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அண்டர்டேக்கர் வந்து அப்படி வந்தாருன்னா அவர் யாரோட மோதுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அண்டர்டேக்கர் வந்தாருன்னா ரூசேவ் அந்த மாதிரியான ஆட்களோட தான் மோதுவார். இப்போ கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பிள் ரூசோவோட மோதினார்னா அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு மிட் கார்டில் இருக்க ஒரு ரெஸ்லரோட தான் மோதுவார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ லீக் ஆயிருக்கு. அப்படி ஜான்சினா வந்தாருன்னா ஜான்சினாக்கு எந்த மாதிரியான மேட்சஸ் இருக்கும் அப்படின்றது வந்து இது வரைக்கும் தெரியல. ஜான்சன் ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்னு கூட தெரியல. மேபி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்தாருன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக வந்து மோதலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து சம்மோஜோட மோதலாம், அப்படி இல்லைன்னா லாயஸோட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் மோதலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். சம்மர் ஸ்லாமில் ஜான்சனா வந்தாருன்னா அவர் யாரோட மோதுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு. அதை வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ் அவுட். Shut up and sit down.